ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சிம்பிளான ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. வெறும் ப்ரெட்டு முட்டை இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்டான இந்த ஒரு தோசை சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு இதில் இஞ்சி போடுறேன். இஞ்சி சேர்க்க வேண்டாதவங்க இஞ்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா கையிலேயே ஒரு 4 ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா எல்லாமே கலந்து கொடுத்துடலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு தோசையில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ நல்லா கல் தோசை மாதிரி ஊற்றி சென்டரில் இதை நல்லா வச்சுட்டு சுற்றி ஆயில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு வாழை இலையை சென்டரில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி போட்டால் அது கீழே உதிராமல் இருக்கிறக்காக அந்த வாழை இலையோடு அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் 2 பக்கம் எடுத்து ஈவினிங் டைம் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக பிடிக்குங்க. நார்மலாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு தோசை சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மாவு உதிராமல் அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி